திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் பிரியதர்ஷினி என்ற தங்கும் விடுதியின் 2ஆம் தளத்தில் உள்ள அறையில் துப்பாக்கியுடன் ஒரு கும்பல் தங்கியிருந்தபோது ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். பிடிபட்ட நபர்களிடமிருந்து 9 mm வகை துப்பாக்கி, 7 தோட்டாக்கள், தோட்டாக்களை பொருத்தும் 2 மேகசைன்கள், செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் துப்பாக்கிகள் வைத்திருந்த காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தைச் சேர்ந்த குமார் மற்றும் பிரகாஷ், சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த கோபிநாத், அண்ணா நகர், ஆர்பி நகரைச் சேர்ந்த முருகன் ஆகியோரை ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு கூடுதல் டிஎஸ்பி அஸ்லாம், ஆய்வாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கைது செய்தனர். இதனிடையே துப்பாக்கி விற்பனை கும்பலை போலீசார் கைது செய்தது எப்படி என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் தஞ்சாவூரில் தீபன் எனும் வழக்கறிஞரிடமிருந்து ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு தனிப்படை போலீசார் துப்பாக்கியை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் மதுராந்தகத்தைச் சேர்ந்த குமார் துப்பாக்கி விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து துப்பாக்கி சப்ளை செய்யும் ஏஜென்டான குமார் என்பவரிடம் இருந்து 3.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு துப்பாக்கி வாங்கியதாக கூறப்பட்டது. இதையடுத்து சென்னையில் உள்ள ஒரு முக்கிய அரசியல் பிரமுகருக்கு துப்பாக்கி தேவை என கூறி குமாரை மாறுவேட போலீசார் அணுகியுள்ளனர். இதனை உண்மை என்று நம்பிய குமார் துப்பாக்கியுடன் சென்னை வருவதாக கூறியுள்ளார். அதன்படி தங்களது அடையாளத்தை வெளிக்காட்டாமல் அணுகிய போலீசார் கள்ளத்துப்பாக்கி கும்பலை திட்டமிட்டபடி சென்னை வரவழைத்தனர். திருவல்லிக்கேணியில் உள்ள பிரியதர்ஷினி விடுதிக்கு தனது கூட்டாளிகள் மற்றும் துப்பாக்கிகளுடன் குமார் வந்துள்ளார். இதனை அறிந்த போலீசார் மாறுவேடத்தில் சென்று குமார் துப்பாக்கிகளுடன் வந்திருப்பதை உறுதி செய்து கொண்டு உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர். தங்கும் விடுதியில் வைத்து துப்பாக்கிக்கு 5 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசிய பின் வாங்கும் நபர்களை மேலே அழைத்து வருவதாக கூறி மாற்று உடையில் இருந்த போலீசார் அறையை விட்டு வெளியேறினர். ஏற்கனவே விடுதியை சுற்றி வளைத்து தயார் நிலையில் காத்திருந்த போலீசார் சற்று நேரத்தில் கள்ளத்துப்பாக்கி கும்பல் தங்கியிருந்த அறைக்குள் நுழைந்து துப்பாக்கி முனையில் அவர்களை கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் கள்ளத்துப்பாக்கி விற்பனை ஏஜென்ட் என கூறப்படும் குமார் தலைமையில் தமிழகத்தில் ரவுடிகள், அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டோருக்கு துப்பாக்கி சப்ளை நடந்திருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. குமார் துப்பாக்கியை எங்கே வாங்கினார், எவ்வளவு பேருக்கு துப்பாக்கி விநியோகம் செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது.